வேலுமணி எல்லாம் 7 வருடத்துக்கு முன்னாடி சந்திச்ச அப்புறம் அவங்க எங்கேயும் சந்திக்க கூட இல்லை. அதனால மாதிரி நிறைய செய்திகள் வருது. நானும் அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஸ்லிப்பர் செல்லாம் வர வேண்டிய நேரத்தில் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க ஸ்லிப்பர் செல்லுங்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏக்கள் மாத்திரம் இல்ல, இப்ப பல செய்திகள்லாம் வருது இல்ல, அதுல ஸ்லிப்பர் செல்கள் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்களா அந்த புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த இயக்கம் அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள். அதனால அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். நேற்று கூட ஏதோ ஒரு பத்திரிக்கை பேனர் பார்த்தேன். நான் வரப்ப அதிமுக கடவிரிச்சிருக்கு, வாங்குவார் யாரும் இல்லைங்கிற மாதிரி தொனியில ஒரு பதில் பார்த்தேன். பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க, நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை விருப்பம் அடைஞ்சிட்டு இருக்காருங்கிறது தான். அதை முழுமையாக அடையக்கூடிய காலம் வெகு விரைவில். இல்ல இல்ல, அது மாதிரி சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்துதான் இருக்கு. பட் எல்லாரும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறு தான் எல்லாருக்குமே அது தலைக்குழு ஏற்படும். நான் யூஎங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல இல்ல, அதான் நேரடியாக தான் கேட்குறீங்க. இது கூட அழைத்தால் அப்படின்லாம் கேள்விகள். திமுகவோட என்னைக்கு போக முடியாது இல்லைங்க. கூட்டணி அமைந்த பிறகு பதில் சொல்வதுதான் எதா இருந்தாலும். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இல்ல சார், காலி கட்டுற நேரத்துல கல்யாணம் எல்லாம் நின்று போயிருக்கு. அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மடியில கனம் அதிகமா இருக்கு, அதனால யாரை கேட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும். அதனால காங்கிரஸை விட்டு கழட்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். 2 தேசிய கட்சி தாங்க, ஒன்னு பாஜக, ஒன்னு காங்கிரஸ். 2 கட்சியோடய கூட்டணி செல்ற வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சிக்கும். இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். சில பேர் கூட கேட்டாங்க, என்ன இது கொள்கை ரீதியாக? ஒரே கொள்கை இருந்தாலும் ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றங்களை இடம்பெறும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் அடுத்த முறை புதுக்கோட்டை வரப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்.